இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் வெட்கப்படாமல் நீர் ஆசீர்வதித்து வருகிற தெய்வமாக இருக்கிறீர் சுவாமி. உம்மை நம்புகிற ஒருவரையும் நீர் கைவிடுவதில்லை. உங்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்களையும், சந்ததிகளையும், தலைமுறைகளையும் நீர் காப்பாற்றுகிற தெய்வமாக இருக்கிறீர். உங்கள் நாமத்தின் மீது நாங்கள் வைத்த அந்த விசுவாசத்தை இப்பொழுது பாடலாக பாடுகிறோம். இதை அங்கீகரித்துக் கொள்ளும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா, நீ காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உம் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீ போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ புயல் மழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்ல. உலகம் என்னும் சமுத்திரத்தில் என் பயணம் தொடருதையா. பெருங்காற்றோ புயல் மழையோ அடிக்கையில இதுவரை சேதமில்ல. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் மூழ்கி நான் போயிருப்பேன். உம் சமூகம் என்னோடு இல்லை என்றால் திசை மாறி போயிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீர். எப்பக்கமோ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் இதுவரை போகவில்லை. தீங்கு செய்ய ஒருவருமே என் மேல கை போடவில்லை. எப்பக்கமோ நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் இதுவரை போகவில்லை. தீங்கு செய்ய ஒருவருமே என் மேல கை போடவில்லை. உன் கிருபை என்னோடு இல்லை என்றால் நிர்மூலமாயிருப்பேன். உம் வசனம் என்னை தேய்ச்சாதிருந்தால் துக்கத்திலே மூழ்கியிருப்பேன். நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே, நீரே நிரந்தரமே ஐயா, நீரே
விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீ. வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்தபோது, ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றுகிறீ. வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்தபோது, ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றுகிறீ. தடையாவும் முற்றிலும் நீக்கி நீரே, பாதைக்கு வெளிச்சம் நீரே. ஜெயம் கொடுத்து இதுவரை நடத்தி நீரே, உன் கிருபை போதுமையா. நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. என் விசுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்து கொண்டீரே, என்னை வழி நடத்துகிறீ. என் தெய்வம் என் இயேசு கூட இருப்பதா, நீர் காட்டிய துறைமுகத்தில் சேர்த்திடுவீரே. என் தெய்வம் என்னோடு இல்லை என்றால் துக்கத்தில் நான் மூழ்கியிருப்பேன். நன்றி ஆண்டவரே, இந்த நன்றியோடு இந்த வேலையில துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பன், இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தை காண செய்கிறோமைக்காக நன்றி. அப்பா, பாடி உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி கத்தாவே நீர் எங்களை கத்தாவே இந்த வேளையில தெரிந்து கொண்ட கிருபைக்காய் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏதோ நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிட்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. துன்மார்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நேர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை
ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவே. கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாய் உள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. நண்பகல் மற்றும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீரே. நண்பகல் மற்றும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீரே. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய், அதை
மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் பீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். हालेलुया, प्रेज द लॉर्ड। सभी थर्स्ट ऑफ क्राइस्ट ग्रुप के सारे परिवार को यीशु मसीह के नाम से मेरा नमस्कार। जैसे यीशु मसीह ने कहा कि जो कोई उस पर विश्वास करेगा बल्कि वो निराश नहीं होगा। हमारा परमेश्वर हमेशा वो आशा के रूप में हमारे साथ हमेशा रहता है, इसलिए जितना भी हम उस पर आशा रखेंगे उतना ही आशा में वो हमें उन्नति करेगा। तो ये विश्वास हम प्रभु यीशु पर रखेंगे, उसके वचन पर रखेंगे और उस आज्ञा को पर रखकर उसके अनुसार चलेंगे, क्योंकि उसका वचन सत्य है, उसका वचन जीवन है, उसका वचन आत्मा है। इसलिए हम उसके लिए धन्यवाद देंगे। आमीन, हालेलुया। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो। जब मैं चलूं जल से संग संग रहता हो,
जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। प्रेम मुझसे है किया और बहाया लहू, प्रेम मुझसे है किया और बहाया लहू, मेरे पापों को धो दिया, मुझे छुटकारा भी दिया, मेरे पापों को धो दिया, मुझे छुटकारा भी दिया। धन्यवाद 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 धन्यवाद। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। तेरी नजरों में प्रभु मैं अनमोल हूँ, तेरी नजरों में प्रभु मैं अनमोल हूँ, आदर के पात्र हूँ प्रभु, आज आनंद से नाचता हूँ मैं, आदर के पात्र हूँ प्रभु, आज आनंद से नाचता हूँ मैं। धन्यवाद 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 धन्यवाद। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। जंगल के जीवन में पथ बरसाया तूने, जंगल के जीवन में पथ दर्शाया तूने, नदियाँ पार कराया, नित आनंद के लिए जाने दिया, नदियाँ पार कराया, नित आनंद के जाने दिया। धन्यवाद 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 धन्यवाद। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। माँ बच्चे को अगर भूल भी जाए, माँ बच्चे को अगर भूल भी जाए, हथेली पे लिखा है नाम मेरा, तू मुझे भूलेगा नहीं, हथेली पे लिखा है नाम मेरा, तू मुझे भूलेगा नहीं। धन्यवाद धन्यवाद धन्यवाद। जब मैं चलूं जल से संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, जब मैं चलूं मैं संग संग रहता हो, जब अग्नि से चलो संग संग रहता हो, डूबेगा नहीं, झुलसेगा नहीं, डूबेगा नहीं, झुलसेगा नहीं। ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் நன்மையான காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேவன் செய்வாராக. இந்த நாளில் கூட நாம் தேவனை நோக்கி பார்க்கிறபடினால இந்த 50 நாள் கடந்து வந்து விட்டோம். ஒவ்வொரு வீட்டுகளுக்குள்ளே ஆராதித்துக்கிறோம், ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆதலால் இந்த லாக்டவுனில் கர்த்தர் நம்ம இந்த 50 நாளும் எல்லா காரியத்திலும் போஷித்து இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். 50 நாளில் தேவைகளை சந்தித்து இருக்கிறார். ஒன்றிலும் வெட்கப்படாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்கும் போது தான் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், 50 நாட்களாக நாம் வேலைக்கு போகலை, எதுவுமே செய்யலை. அந்த 50 நாளும் தேவன் நம்மை போஷித்தார். आदलाल हम आंडोर के नंदी सेलते हो। परमेश्वर आपको आशीष करे। सारा चीज़ के ऊपर आपको लज्जित नहीं होने दिया। 50 दिन हो गया, 50 दिन में भी प्रभु आपको सहायता की, इसलिए हम धन्यवाद करेंगे। प्रभु को गौर से देखना, सारा लज्जत से प्रभु छुटकारा देगा, आपको जरूर आशीष करेगा। हालेलुया। ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி தான் இந்த நாளை நம்ம அழைத்து இருக்கிறார். நம்முடைய எல்லா பாரங்களையும் தேவன் மீது வைத்து விடுவோம். ஒரு பாடல் பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். சேர்ந்து சொல்லுவோம். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பிரபு கமர். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லா சூழலிலும் உங்களை வெட்கப்படுத்த கர்த்தர் விடமாட்டார். அவருடைய வசனத்தை தந்து நம்ம நிச்சயமாக பலப்படுத்துவார், நடத்துவார். வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதனுடைய ஒரு அடையாளமாக தான் இந்த கொரோனா, ஒரு கொள்ளை நோய் பரவி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். நீங்கள் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாகும், நாம் ஆயத்தமாகும், நம்முடைய குடும்பங்கள் ஆயத்தப்பட ஒப்பு கொடுப்போம். தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு நிச்சயமாக ஒரு நன்மையான காரியத்தை நிச்சயமாக செய்வார். இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதம் 71:1 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். மீண்டும் வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். என் அன்பான தேவ சின்னமே, நாம் கர்த்தரை நம்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவை, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடிக்கு செய்வீராக. எந்த ஒரு சூழ்நிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவை நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். இந்த லாக்டவுனில் கூட நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால நம்ம வெட்கப்படுத்த விடமாட்டார். எந்த ஒரு சூழ்நிலை, என் அன்பான தேவ சின்னமே, வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக இரட்டத்தினியான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறான். வெட்கப்பட்ட நேரத்தில், வெட்கப்பட்ட காரியங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு தந்து இருக்கிறோம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். வசனத்தை வாசிப்போம். हे प्रभु, आपका ऊपर हम भरोसा रखें, मैं कभी भी लज्जित नहीं होने देगा। प्रभु, मैं आपके ऊपर भरोसा रखकर
यीशु मसीह मैं आपके ऊपर भरोसा रखा है, इसलिए मुझे लज्जित होने के लिए मत देना प्रभु, क्योंकि मेरा भरोसा पूरा आपके ऊपर ही रखा है। मैं आपके ऊपर भरोसा रखा इसलिए मेरा लज्जित ना होने के लिए मत देना प्रभु, क्योंकि आप सहायता करने के लिए हम प्रार्थना करता हूँ। हालेलूया। ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவரை நீங்கள் நம்பும்போது அவர் உங்களை எல்லா காரியத்திலிருந்தும் வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். வசனம்தான் நம்மளை வெட்கப்படுத்தாதபடிக்கு நடத்தும். வேதத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 57 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 57. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போலாக்கினேன். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்றது கவனிங்கள். கர்த்தராகிய ஆண்டவர், நல்லா கவனிங்க, இந்த லாக்டவுனில் கர்த்தர் தான் நமக்கு துணை செய்கிறார். யோசித்து பாருங்கள். அநேக ஜனங்கள் தத்தளித்து தவித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறபடினால் ஆசிப்போம், ஆகையால் பார்த்தீங்களா, நாம் வெட்கப்படுத்த விடவில்லை. 50 நாட்களாக இந்த ஊரடங்கு நாட்களில் கூட கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடவே இல்லையா. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு துணையாய் நின்று வெட்கப்படுத்த விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. அல்லேலூயா. பார்த்தீங்களா, ஞாபகத்தில் வச்சுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்து இருக்கிறேன். இந்த லாக்டவுன் முடிஞ்ச பிறகும் எல்லா சூழ்நிலும் பாருங்கள், இப்போ எவ்வளோ குறைஞ்சு இருக்கும், வருமானங்கள் குறைந்து இருக்கும், பொருளாதாரங்கள் குறைந்து இருக்கும், வேலைகள் குறைந்து இருக்கும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு சூழ்நிலையும் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும்படிக்கு செபிக்கிறோம் என்று நாம் சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாக நாம் வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக நாம் வெட்கப்படுவதில்லை என்று அறிக்கை செய்யும்போது நம்ம வெட்கடைய விடமாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும்போது உங்களின் முகங்கள் எல்லாம் கற்பாறை போல் ஆகிவிடுமாம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப பலவானாக மாறிவிடுவீர்கள். எப்பொழுது கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு மனிதர்கள் நிமித்தம், எந்த ஒரு வறுமை நிமித்தம், எந்த ஒரு குறைகளின் நிமித்தம் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். என் அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் வெட்கப்பட देवन और नालों विட माटार. प्रभु आपको हमेशा के लिए लज्जित ना होने देगा. 50 दिन हो गया, फिर भी प्रभु आपको लज्जित होने को ना देगा. आप विश्वास रखना, जब विश्वास करेंगे तब आपका मुख प्रकाशमान बन जाएगा, क्योंकि परमेश्वर आपको सहायता करेगा. परमेश्वर आपका लज्जित से छुटकारा देगा. परमेश्वर आपका साथ रहते, इसलिए आपका मुखों को प्रकाशमान बना देगा. इसलिए हम प्रभु के ऊपर भरोसा रखना, क्योंकि वही आपका सारा लज्जित से दूर करेगा. हालेलूया. தேவன் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். இந்த நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அப்போ யார் தான் வெட்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். தினமும் வேதம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை அறிந்து கொள்ளுகிறோம். செபிக்கிறபடினால, ஆராதிக்கிறபடினால நாம் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் யாரோ வெட்கப்படுவார்கள் என்றும் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு
விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் அல்லேலூயா. பாருங்க, யார் வெட்கப்படுவார்களாம்? வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார். கவனித்தீர்களா? தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிற ஜனங்கள் வெட்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, कर्तर विट वलगर चन्नंगल वेटकपड़वारगल जो परमेश्वर को छोड़ के चले जाते हैं वो ही लज्जित होएगा करके बाइबल में लिखा है. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள், கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கண்டுபிடிங்கள். கர்த்தர் கூட இருக்கும்போது நீங்கள் அவரோடு கூட நடந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். காரணம், வெட்கப்பட வேண்டிய நாட்கள் வரும்போது நம்மை வெட்கப்படுத்தாமல் கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சியான காலங்களிலும் பஞ்ச காலங்களிலும் நம் ஆத்துமாவை போஷித்து நமக்கு நன்மையான காரியத்தை நிச்சயமாக செய்வார். ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, உம்மை விட்டு விலகிறவர்கள். திரும்ப அதே வசந்த வாசிப்போம். इस्राएल जो इस्राएल का भरोसा है परमेश्वर, आपको छोड़ के जाने वाला है वो ही लज्जित होएगा. परमेश्वर का वचन ये कहते हैं, प्रभु का कौन छोड़ के चला जाते वो ही लज्जित होएगा. अभी जो प्रार्थना छोड़ देते, आराधना करना छोड़ देते और बाइबल पढ़ना छोड़ देते, वो लोग लज्जित होएंगे करके बाइबल में लिखा. इसलिए आपको प्रार्थना नहीं छोड़ने का, परमेश्वर को आराधना करना नहीं छोड़ने का, परमेश्वर के ऊपर भरोसा रखना नहीं छोड़ने का. क्योंकि ऐसा एक दिन आएंगे, उस दिन में प्रभु आपको लज्जित होना नहीं देने के लिए आप परमेश्वर का साथ रहना बहुत ज़रूरी है. जो परमेश्वर को छोड़ के चले जाते हैं वो ही लज्जित होते करके बाइबल में लिखा है. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு போகிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். அன்பான தேவ சொன்னமே, நீ எப்போதோ வேதத்தை எடுத்தாயோ அப்போதிலிருந்து நீ தேவனை பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையும் அவரை விட்டு நீ விலகாது இருக்க வேண்டும். நீ விலகினால் வெட்கப்பட்டு போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களா? எல்லா காரியத்திலும் வெட்கம் அவருக்கு சூழ்ந்து கொள்ளும். என்பதற்கு தேவ சொன்னமே, இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் அநேக காரியங்களில் தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். வேதம் வாசிப்பதில் விலகி இருக்கிறோம், ஜெபம் பண்ணுவதில் விலகி இருக்கிறோம், அவரை ஆராதிக்கிறதுல விலகி இருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறதுல விலகி இருக்கிறோம். நாம் வெட்கப்பட வேண்டிய நாட்கள் வரும்போது தேவன் எப்படி நமக்கு உதவி செய்வார்? அதெல்லாம் வேதம் சொல்ல, அவரை விட்டு விலகாதிருப்பீர்களாக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பிக்கொண்டு அவர் மீது விசுவாசம் வைத்து அவரையே நோக்கி பார்க்கிற ஜனங்கள், வேதம் சொல்லுது, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்கள், இந்த 50 நாள் உங்களை அழகாக போஷித்தார் அல்லவா? இன்னும் 50 நாள் உங்களை போஷிக்க வல்லவுள்ள தேவன் அவர். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளர வேண்டும். கர்த்தரை நீ போஷிப்பார், என்னை வெட்கப்படுத்த, என் குடும்பத்தை வெட்கப்படுத்த, என் பிள்ளைகளை வெட்கப்படுத்த, என் சன்னங்களை வெட்கப்படுத்த, என் தேவன் எங்களை விட்ட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கைக்குள்ள நீங்கள் வளரும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவரை விட்டு விலகுகிற ஜனங்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் விலகாத இருக்கிற ஜனங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நண்பான தேவ சின்னமே, வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக நன்மை தர விரும்புகிறார். மறுபடியும் தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள், தேவனோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள், தேவன் ஆராதிக்க பழகி கொள்ளுங்கள், தேவனோடு மன்றாடுங்கள், இந்த தேசத்துக்காக செபியுங்கள். வெட்கப்பட்டு போன எவ்வளோ குடும்பங்களுக்காக நாம் செபிக்கும் போது கர்த்தர் எல்லா வெட்கங்களையும் தேவன் திருப்பி சமாதானத்தையும் சந்தோஷங்களையும் நிச்சயமாய் கட்டளையிடுவார். அதற்காக தான் தேவன் இந்த நாளில் கூட நம்ம அழைத்து இருக்கிறார். இந்த ஒருவேளை இந்த லாக்டவுன்னால் பண பிரச்சனையால்
ஒருவேளை அங்கே இங்கே நீங்கள் கடன் வாங்கி அந்த கடன்கள் அடைக்க முடியாத ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார். அதை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்து நன்மைகளை தந்து இரட்டத்தனையான நன்மைகளை உங்கள் குடும்பத்துக்கு தந்து வெட்கப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை எடுத்தவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டே போனதில்லை. வெட்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். காரணம், இது வெட்கப்பட விடாது, நம்மளை தலையை உயர்த்தி அநேக இடங்களில் நம்ம ஆசீர்வாதத்தோடு வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும். என் அன்பான தேவ சொன்னமே, இந்த நாளில் கூட வெட்கப்பட்ட நாட்களுக்காக நம்ம ஆண்டவரத்தில் மன்றாட போகிறோம். ஆண்டவர், எதிலெல்லாம் நம்ம வெட்கப்பட்டு, எதெல்லாம் குனிந்து இருக்கும், எதெல்லாம் குறைப்பட்டு இருக்கிறோம், அந்த குறைகளெல்லாம் இன்றைக்கி அப்பாவிட்ட சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் குறைப்பட்டு இருக்கிறோம், இந்த காரியத்தில் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது, இந்த காரியத்தில் தலைகுனி வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், இந்த வெட்கப்பட வேண்டிய இந்த நாட்களை நன்மையாக நீர் மாற்றும்படிக்கு செபம் பண்ணும் என்று செபிக்கும்போது கர்த்தர் எல்லா வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகளை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். என் அன்பான தேவ சொன்னமே, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. வேறு இன்னொரு காரியத்தையும் நமக்கு சொல்லுது, கவனியுங்கள். லூக்காஸ் 9ஆம் அதிகாரம் 26 வாசிக்க கேட்போம். லூக்காஸ் 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். என் அன்பான தேவ சொன்னமே, இன்னொரு வெட்கம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும். கவனித்தீர்களா? என்னை குறித்தும் என்று சொன்னால் இயேசுவை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ. இன்றைக்கு ஆண்டவருடைய வேதத்தை அநேகர் அலட்சியமாக நினைக்கிறார்கள். அவருடைய வசனத்தை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள், நம்பாமல் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை குறித்தும் என் வசனத்தை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது தம்முடைய மகிமையோடு பிதாவுடைய மகிமையோடு பரிசுத்த தூதர்களோடு மகிமையோடு வரும்போது அவர்கள்தான் வெட்கப்படுவார்கள். அன்பான தேவ சொன்னமே, என்னை குறித்தும் என் வசனத்தை குறித்தும் எவன் ஒருவன் வெட்கப்படுகிறானோ அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது வெட்கப்பட்டு போவார்கள். கவனித்து பார்த்தீர்களா? அவரை விட்டு விலகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவருடைய வசனத்தை நம்பாதவர்கள், அவரை இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எப்போது? அவருடைய வருகையின் போது வெட்கப்பட்டு போவார்களாம். திரும்ப அதே வசனத்தை வாசிக்க கேட்போம். मेरे बारे में, मेरा वचन के बारे में जो लज्जित करेंगे उसी के बारे में परमेश्वर जब वापस महिमा के साथ आने वाला दिन में, हाँ, जब आने वाला दिन में वो लोग लज्जित होएगा। जो परमेश्वर का विश्वास नहीं करते, परमेश्वर वचन के ऊपर विश्वास नहीं करते, वो परमेश्वर आने के समय में वो लज्जित होएगा। परमेश्वर यीशु मसीह जल्दी से आने वाला है, इसलिए हम वचन बोलते हैं। उसका वचन के ऊपर विश्वास रखो और भरोसा रखो। यीशु मसीह को विश्वास करो, क्योंकि वो जल्दी आने वाले आएगा तो आप उसका सामने जाकर अप्पा पिता करके बोलकर उनका हाथ पकड़ के जाना चाहिए, नहीं तो आप लज्जित होकर बहुत लंबा दूर से खड़ा रहे।
ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை குறித்தும் அவருடைய வசனத்தை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவன் அவருடைய வருகை நாளிலே அவன் வெட்கப்பட்டு தூர நிற்பான். நீங்கள் அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற பிள்ளைகளாக ஆமீன் அவர் வருகை நாளிலே அவர் வந்தபோது நீங்கள் ஓடி போய் அவரோடு இணைந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். என் அன்பான தேவ சொந்தமே, இந்த நாளிலும் கூட நீ அவரை அறியாமல் இருப்ப என்று சொன்னால், வேத வசனத்தை விசுவாசியாமல் இருப்ப என்று சொன்னால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியாமல் இருப்பேன்னு சொன்னால், இன்றைக்கு நீ அறிந்து கொள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அது சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அன்றைக்கு நீ வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு அவர் வரும்போது மனமகிழ்ச்சியோடு கூட அப்பா பிதாவே என்று அவருடைய கரத்தை பிடித்து அவரோடு கூட போகிற பிள்ளைகளாக குடும்பங்களாக நீங்கள் மாறும்படிக்கு தேவன் விரும்புகிறார். என் அன்பான தேவ சொன்னமே, அவருடைய வசனத்தை அவரை விசுவாசிக்காதவர்கள் அவருடைய வருகை நாளில் வெட்கப்பட்டு போவார்கள். இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்க அன்பான தேவச்சன், நீங்கள் அவரை விட்டு விலகாது இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை விட்டு விலகாது இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு அது சீக்கிரம் வரப்போகிறார். நாம் வெட்கப்பட்டு தூர ஒளிந்து கொள்ளுகிற சன்னங்களை இல்லாதபடிக்கு அவரை சந்திக்கிற சன்னங்களாக, அவரோடு கூட பரலோகத்துக்கு போகிற சன்னங்களாக இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகை நாளிலே அநேகர் அவரை குத்தினவர்களும் பார்ப்பார்கள், கதறி அழுவார்கள். ஐயோ, இப்படிப்பட்டவரை நாம் கொலை செய்து விட்டோமே என்று அழுது புலம்புவார்கள். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட மகிமையில் பிரவேசிப்பார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெட்கப்பட்டு தூர நிற்பார்கள். நீங்கள் ஆயத்தமுள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அவர் வரும்போது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக, வெட்கப்படாத குடும்பமாக, வெட்கப்படாத சகோதர சகோதரியாக, ஊழியக்காரிகளாக நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சொல்வோம். அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே ஆடி பாடி துதித்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமான. அவர் வரும் நாளில் இந்த உலகம் முழுவதும் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவரை சந்தித்து அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற குடும்பங்களாக நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த நாளில் கூட நண்புக்குரிய தேவ சொந்தமே, வெட்கப்பட்ட நாட்களிலே தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். இந்த நாளில் கூட அவரை நம்புங்க, அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஏன்னா அது சீக்கிரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை சந்திக்க இந்த லாக்டவுன் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏன்னா இப்போதான் அநேகமாக நல்லா செபிக்க கற்றுக்கொண்டீங்க, வேதத்தை வாசிக்க கற்றுக்கொண்டீங்க, குடும்பமாக இருந்து செபிக்க கற்றுக்கொண்டீங்க. ஆண்டவர் உங்கள் குடும்ப செபத்தில் நன்மைகளை கொண்டு வரும்படிக்கு தேவன் விரும்புகிற வெட்கப்பட்ட எல்லா காரியங்களும் இப்போது நன்மையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். இந்த நாளில் கூட தேவன் கொடுத்த இந்த நல்ல நாட்களாக நம்மளை வெட்கப்பட வேண்டிய எல்லா காரியத்திலிருந்தும் விடுவிக்கும்படிக்கு நாம் ஒன்று கூடி சேர்ந்து செபித்து கொண்டு இருக்கிறோம், ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த தேசம் தேவனை சந்திக்கும்படிக்கு, வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாக நன்மை வரும்படிக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வெட்கப்படாத ஊழியக்காரர்களாக, வெட்கப்படாத சபையாக, வெட்கப்படாத சின்னங்களாக தேவனுக்கு முன்பாக நிற்க இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அன்பான தேவ சின்னம் வசனம் தான் நம்மை வெட்கப்படுத்த விடாதான். வேதம் சொல்லி கவனித்து பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னவென்றால்
கர்த்தராகிய இயேசுவை நீ நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்னன்பான தேவ சின்னமே வசனத்தை கவனிப்போம். என்னவென்றால் परमेश्वर यीशु मसीह को आपका मुंह से அறிக்கையிட்டு पिता वो जीवित होकर उठ के खड़ा हो गया करके आपका हृदय में विश्वास करेंगे तो आप उद्धार पाएंगे. आप हृदय के अंदर विश्वास करना चाहिए, परमेश्वर मेरे लिए जीवित होकर खड़ा हो गया, इसलिए आप हृदय के अंदर विश्वास करके आप मुंह से परमेश्वर को धन्यवाद करें. உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் நீ அறிக்கை செய்யும் போது நீ ரட்சிக்கப்படுவாய். உன் குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். உன் வாயினால் நீ கர்த்தரை அறிக்கை செய்யும் போது நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீர்கள். அன்பான தேவ சொந்தமே, அவருடைய வருகை நாளில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் வாயினால் கர்த்தரை அறிக்கை செய்ய வேண்டும். உன் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் அன்பான தேவ சொந்தமே, இந்த நாள் அவருடைய அறிக்கை செய்யபடிக்கு நம் நாவை பழகி கொள்ள போகிறோம். நம்முடைய வாயை ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தாவே, நான் துதிக்குவேன், எப்போதும் மகிமைப்படுத்துவேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் போது, இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கவனித்தீர்களா? நாம் விசுவாசத்தில் வளரும்படிக்கு, அவர் வெட்கப்படாத நாட்களை சந்திக்கும்படிக்கு இருதயத்தில் வாயினால தேவனை அறிக்கை பண்ண வேண்டும், இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் தேவன் இந்த நாளில் விரும்புகிறார். நம்முடைய இருதயம் முழுவதும் விசுவாசிப்போம். இந்த லாக்டவுன் முடிந்தவுடனே எல்லாம் நமக்கு நன்மையாய் மாறும் என்று நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க காரியம் எல்லாம் கைகூடி வரும்படிக்கு கர்த்தர் செய்வார். அதாவது வேதம் சொல்லுது, நாவினால் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள், ஆண்டவரே இந்த நாட்கள் முடிந்தவுடனே நீ எங்களுக்கு நன்மை செய்ய போகிறீங்க, எல்லாம் இழந்து போனது எல்லாம் திரும்பவும் இரட்டத்தனையாக தந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள் என்று நாம் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது, நாவினால் அறிக்கை செய்யும் போது, நம்முடைய வார்த்தைகளை கவனமாய் கவனிக்கிற ஆண்டவர் வெட்கப்படவே விட மாட்டார். இந்த நாட்டில் அனுபவித்த சில துக்கங்கள், சில வேதனைகள், சில காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்றி உங்களுக்கு நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் தருவார். அடுத்த வாசித்து பாருங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லு. பாத்தீங்களா? யார் வெட்கப்படுவதில்லையா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை, அவன் குடும்பம் வெட்கப்படுவதில்லை, அவனுடைய பிள்ளைகள் வெட்கப்படுவதில்லை, அவனுடைய தலைமுறைகள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாராயிருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுது. வாசிப்போம். उसका ऊपर जो भरोसा रखता है कोई भी होने दो वो लज्जित नहीं होने देगा, ऐसा करके बाइबल ये कहते हैं उनका ऊपर जो विश्वास करते हैं वो कभी लज्जित नहीं होने देगा. आप यीशु मसीह के ऊपर विश्वास रखते हैं, आप कभी लज्जित नहीं होने देगा नहीं परमेश्वर. इसलिए बाइबल ये कहते हैं उसी के ऊपर विश्वास करते हैं वो कभी लज्जित नहीं होएगा, क्योंकि परमेश्वर उसका साथ रखकर आशीष करेगा. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பான தேவச்சன் திரும்ப வாசம் ரொம்ப நல்லா அழகான வாசம் திரும்ப வாசிப்போம். பாத்தீங்களா?
அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும், நீ இந்த செய்தி கேட்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இரு, மற்றவர்களாக யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லும். ஆதலால் தான் நாம் விசுவாசிக்கும் போது வெட்கப்பட வேண்டிய காரியங்களை கூட கர்த்தர் நன்மையாய் மாற்றும். தீமையான காரியங்களை கூட வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படும் போது கூட பிசாசானவன் வெட்கப்படுத்தும்படி அநேக காரியங்களை நம்ம நுழைக்கும் போது கூட கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து வெளியே கொண்டு வந்து வெட்கப்பட்ட இடங்களில் நம் தலைகளை உயர்த்தி மகிழ்ச்சி. அவர் விசுவாசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஜனங்கள், விசுவாசிக்கிற பிள்ளைகள், விசுவாசிக்கிற குடும்பங்கள், விசுவாசிக்கிற தேசங்கள் கூட வெட்கப்படாது என்று வேதம் சொல்லும். அதனால்தான் அவரை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதுகிறது. நண்பான தேவ சொந்தமே, நாளிலும் கூட நாம் அவரை விசுவாசிப்போம். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட நம் விசுவாசிப்போம். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், விசுவாசிப்போம். நமக்காக காயப்பட்டார், விசுவாசிப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்தார் என்று விசுவாசிப்போம். நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிப்போம். அவர் விசுவாசிக்கிறன் எவனும் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அதான் அவர் விசுவாசியுங்கள், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நிச்சயமான நன்மையை கட்டாயம் தர போகிறார். ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் மனரம்யமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்ற தேவன் சகலத்தை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி, குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்க. இந்த உலகம் நம்ம வெட்கப்படுத்தினாலும் கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய தலைகளை உயர்த்துவார், உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார். விசேஷமாக நம்புங்க. நம்ம இப்போ செபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். அவர் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். அவரை விசுவாசிக்காதவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், அவருடைய வசனத்தை விசுவாசிக்காதவர்கள், அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் தான் வெட்கப்படுவார்கள் ஒழிய, நாம் அவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அவரையே சார்ந்து இருக்கிற ஒருவரும் ஒரு நாளும் வெட்கப்படுத்த ஆண்டவர் விடமாட்டார். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவரை பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அவர் விசுவாசிக்கிறேன் எவனும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னொரு ஆலோசனை, ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளில் கூட கர்த்தர் அது நன்மையாக செய்வாராக. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு, நல்லா கவனிங்க, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த 50 நாளும் திரும்ப அந்த வசனம் வாசி, ரொம்ப அழகான ஒரு வசனம். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு என்ன அடைந்து திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த, நல்லா கவனிங்க, நல்லா 50 நாள் சாப்பிட வச்சுற திருப்தியா? வேலைக்கே போகல பாருங்க, சம்பளமே வாங்கலை, வேலைக்கே போகலை, ஆனால் திருப்தியாக சாப்பிட்டுக்கிறீங்க. ஆனால் விசேஷமாக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஒய்ஃபுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் 3 வேளையும் உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள தான் நீங்கள் பாராட்டணும். ஏன்னா சம்பூர்ணமாக சாப்பிட வச்சாங்க பாருங்கள். 50 நாள் காசே நீங்கள் கொடுக்காமல உங்களுக்கு சாப்பாடு பரிமாறி. வேதம் சொல்லுவது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு எப்படி அடைந்தா? திருப்தி அடைந்து 50 நாள். ஆனால் முதல் லாக்டவுன் பாருங்க, முதல் லாக்டவுன் எத்தனை நாள்? எத்தனை நாள்ப்பா? 14 நாள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 50 நாளுக்கு மேலே போச்சு. இந்த 14 நாள் லாக்டவுனில் நம்மளால் என்ன சாப்பிட்டோம் தெரியுமா? விசேஷ விதமான சாப்பிட்டோம். ஏன்னா 14 நினச்சி எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டோம். மறுபடியும் 21 நாள் லாக்டவுன் பண்ணிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயத்தில் குறைஞ்சி போச்சு எல்லாம். ஏன்னா 40 நாள் கிட்ட வர ஆரம்பித்த உடனே எல்லாம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 15 நாள் எக்ஸ்ட்ராவாக. முதல்ல பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜிடேரியன், அதுக்கப்புறம் பருப்பு சாம்பார், இப்போ ரசம் சோறு வரைக்கும் வந்துட்டோம். இனி அடுத்து லாக்டவுன் பண்ணேன்னா ஒரே பச்சை மிளகாய் கடிச்சிட்டு படுத்துட வேண்டியதுதான். இதெல்லாம் யாருக்கு? நமக்கு இல்லை. இது விசுவாசிக்கணும். நீங்கள் நமக்குள்ளன்னு விசுவாசிக்கணும். யாருக்கு இதெல்லாம்? வேதம் சொல்லு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து பார்த்தீங்களா? 50 நாளுக்கு பிறகும் சிக்கன் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கர்த்தர் உங்களை மகிமையாக நடத்துகிறான்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. 50 நாள் மூடி போயிட்டாச்சு, எல்லாமே எதுவுமே கிடைக்கல. ஆனால் 50ஆவது நாள்லையும் நீங்கள் சிக்கனோ மட்டனோ சாப்பிட்றீங்கன்னா கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்களா? அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. வாசிப்பேன். உங்களை நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்களாக. பார்த்தீங்களா? என் ஜனங்கள், அவர் சொல்றாரு, என் ஜனங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். நாம் எப்படி வெட்கப்பட்ட தேவன் விடுவார்? வெட்கப்பட்ட தேசத்தில், வெட்கப்பட்ட இடங்களில் கர்த்தர் நமக்கு நன்மையும் கிருபையும் தருவார். அதாவது நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், நம்ம அவரை துதிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிறபடினால தேவன் நமக்கு நிச்சயமான வெட்கப்பட்ட தேசத்தில் நன்மையும் கிருபை செய்வார். திருமண வசந்த வாசிப்போம். आप अच्छे तरफ से खाना खाकर संपूर्ण होकर आपको अधिशय से चलाने वाला परमेश्वर को, आपका परमेश्वर को, उनका नाम को आप महिमा करना. क्योंकि आज 50 दिन का ऊपर हो गया, आपको परमेश्वर कोई चीज़ कमी नहीं रखा, अच्छा अच्छा खाना खिलाया, अच्छा अच्छा वस्त्र दिया. इसलिए हम परमेश्वर को धन्यवाद करेंगे. क्योंकि आप, बाइबल कहते हैं, मेरा लोग मुझे धन्यवाद करेंगे, क्योंकि परमेश्वर आपको एक अद्भुत का रूप से आपको चला के यहाँ तक लेके आया और आगे भी लेके जाएगा. इसलिए बाइबल ये कहते हैं, मेरा लोग कभी लज्जित नहीं होएगा. परमेश्वर का लोग कभी लज्जित नहीं होएगा, क्योंकि आपको परमेश्वर संपूर्ण आशीष देगा. जिधर कमी है वो परमेश्वर के खड़ा रहकर आपको पूरा कर देगा. क्योंकि आप विश्वास रखना, बाइबल के ऊपर विश्वास रखना, वचन के ऊपर विश्वास रखना. विश्वास आपको आगे लेके जाकर आशीष के सामने खड़ा कर दे. பைபிள் சொல்லு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லு. கடைசியாக உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறோம், உங்களுக்காக செபிக்க விரும்புகிறோம், வசனத்தையோடு கூட உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். வாசிக்க கேட்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு என்னவென்று பெயரிட்டபடியால், தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்ப வாசிப்பா. அவர்கள்
பார்த்தீங்களா? விசாரிப்பற்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளோதான், இனிமேல் உன்னை யாரும் கவனிக்க போகிறதில்ல, உன் வாழ்க்கை அவ்வளோதான், உன் பிரச்சனை அவ்வளோதான், உன் பிஸ்னஸ் அவ்வளோதான், உன்னுடைய எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விசாரிப்பற்று என்று சொன்னாலும் உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியா நீ தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்டாலும் அவ்வளோதான், தள்ளப்பட்டால் என்று பேர் உனக்கு வந்தாலும் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்து உன் காயங்களை ஆற்றுவேன் உன் காயங்களை எல்லாம் ஆற்றி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவச்சன், இந்த லாக்டவுன் முடியும், சில நாட்களில் எல்லாம் முடிந்து போயிடும். எல்லாம் மறுபடியும் அவங்கவுங்க வேலை செய்ய போகிறோம், அவங்கவுங்க காரியத்தில் ஈடுபட போகிறோம். ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை யாராவது தள்ளுவழியில் சொன்னால் அவ்வளோதான் முடிந்தது என்று யாராவது சொன்னால் ஒன்று ஞாபகத்துக்கள், அப்பொழுதுதான் தேவன் பொறுப்படுத்தி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நடத்த ஆரம்பிப்பார். தள்ளுவலு சொன்ன உன்னைதான், சுகமாகாதவள் என்று சொன்ன உன்னைதான் சுகமாக்க போகிறார். உனக்கு அவர் ஆரோக்கியத்தை வரப்போகிறார், உன்னுடைய காயங்களை கட்டு போகிறார். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது வெட்கப்பட்ட தேசத்தில் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் நிச்சயமாய் கொண்டு வருவார். आप विश्वास रखना, आपको जो कुछ भी बोला रहेगा आप सुना, इसलिए दुखी हो गया, फिर से भी परमेश्वर के ऊपर विश्वास रखना, क्योंकि परमेश्वर आपको चंगाई देने वाला है, आपको आशीष देगा, आपका रोग को निकाल कर शैतान का बंधन से भी तोड़कर आपको जरूर आशीष करेगा। हम प्रार्थना करेंगे, प्रार्थना के द्वारा आपका पूरा घर में यह आशीष मिलेगा। आप जो लज्जित हुआ वही देश में वही जगह पे आपका परमेश्वर आपको दुगुना आशीष देकर आपको सर को ऊंचा करेंगे. நாம் செபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கூட இருக்கிற இடங்களில் எல்லாருமே கண்களை மூடி நம்ம முழுவதும் தேவனுக்கு ஒப்புக்கொள்ளும். எவ்வளோ காரியத்தில் பிசாசனவன் பஞ்சங்களையும் கொள்ளை நோய்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து வெட்கப்படுத்தி கொண்டு இருக்கிற இந்த நாளில் நாம் தேவனை விசுவாசித்து அவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளும்போது, கர்த்தரே தெய்வம் என்று பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வெட்கப்பட்ட நாட்களை கர்த்தர் நன்மையாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பான தேவ சின்னமே, அவ்வளோதான், வாழ்க்கை முடிந்து போனது. உன் நோய் குணமாகாது, உன் வறுமை மாறாது, உன் தரித்திரம் மாறாது. நீ விழுந்து போனவன் தான் என்று உன்னை சொன்னாலும் கர்த்தர் உன்னை கைவிடாதபடிக்கு அந்த தேசத்தில் தானே உனக்கு ஒரு நன்மை உண்டாக்க செய்ய போகும். நீ வெட்கப்பட்ட இடத்துல எத்தனை குடும்பத்தில் வெட்கப்பட்டாயாம். இந்த சமயத்தில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டு நிற்கிறாயாம். ஐயோ, என்னால் முடியலை, இதை செய்ய முடியல, இதை கொடுக்க முடியல, என்ன செய்வதென்று குழம்பி போயிருக்கிற உன் வெட்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. சிலுவையில் நமக்காக இரத்த சிந்தினவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக யாவை செய்து முடிக்கிறவர். உன் வெட்கங்களை மாற்றுவார். உன் வியாதிகளை குறித்து அவ்வளோதான், இனிமே குணமாகாது என்று சொல்லி உன்னை தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உன்னை குணமாக்க போகிறார். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய தேசங்களில், நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் கூட நம்ம காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உன் காயங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷித்த மருந்தாக மாறி நீ வெட்கப்பட்ட இடத்துல உனக்கு சுகத்தை உண்டாக்க போகிறார். உன் குடும்பத்தினுடைய தலை உயர்த்த போகிறார். உன் பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்த போகிறார். நீ ஒரு நாள் வெட்கப்பட்டு போக தேவன் விடமாட்டார். அவர் விசுவாசித்தவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட தேவன் விடவும் மாட்டார். நாம் செபிப்போமா? குடும்பங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, இந்த தேசத்தில் ஒரு நன்மை உண்டாகும்படி, இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் நீங்கும்படிக்கு, இந்த கொள்ளை நோய்களில் மரித்து போயிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும்படிக்கு, ஒரு சமாதானம் உண்டாகும்படி, இந்த தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படிக்கு
நம்ம எல்லாம் இப்போது செபிக்க போகிறோம். நம் குடும்பமாய் செபிக்க போகிறோம், சபையாய் செபிக்க போகிறோம், தேசத்துக்காக செபிக்கும் போது இந்த கொள்ளை நோய்கிற இந்த வெட்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறுத்தப்படும். போதும் நிறுத்து என்று சொன்னபோது கொள்ளை நோய் நிற்கப்பட்டது அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால், போதும் நிறுத்து என்று சொன்னாலே கர்த்தர் இந்த வெட்கப்பட்ட இந்த தேசத்தில் சுகத்தை கட்டளையிடுவார். அவ்வளவுதான், முடிந்து போனது, தள்ளுவிட்டது என்று பெயர் வைத்திருந்தாலும் அந்த பெயரை கர்த்தர் மாற்றி உன்னை சுகவானாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் கர்த்தருடைய அனுகிரகம் இறங்கி வரட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்தில் வெட்கப்பட்டார்களோ, எந்தெந்த காரியத்தில் தலை குனிந்தார்களோ, எந்தெந்த காரியத்தில் இழந்து போனார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசு கொண்டு வந்த வெட்கங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தலையை நசுக்குகிறோம் அப்பா. நீர் ஒவ்வொரு குடும்பங்களுடைய தலைகளை உயர்த்தும்படிக்கு ஏச ஸ்தானங்களிலும் ஆண்டவரே, ஐயோ எக்ஸாமில் பரீட்சை எழுத முடியாமல் வெட்கப்பட்டு குறைந்த மார்க்குகளை சந்திக்கிற என்று வெட்கப்பட்டுக்கிற எல்லா வெட்கங்களையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போட்ட பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்து, ஆண்டவரே எது முடியாது என்று சொன்னார்களோ அதில் ஒரு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். வேலை விஷயமாக தகப்பனே, பொருளாதார விஷயமாக தகப்பனே, எதில் வெட்கப்பட்டு பலவீனமாக இருக்கிறார்களோ இயேசப்பா அதில் எல்லாம் பலவானாக நீர் மாற்றும்படிக்கு ஒவ்வொரு காரியத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறோம். அவ்வளோதான், இந்த வியாதி உன்னை விட்டு போகாது, இந்த வியாதி உன்னை விட்டு போகாது என்று உன்னை தள்ளுண்டு சொன்னார் எசப்பா. அப்படிப்பட்ட வியாதி உள்ள பிள்ளைகளை இந்த நேரத்தில் பாருங்க ஆண்டவரே. நீ சிலுவையில் அதற்காக இரத்த சிந்து இருக்கிறேன், அதற்காக காயப்பட்டு இருக்கிறேன், அதற்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, மனுஷன் முடியாது என்று சொன்ன எல்லா வியாதிகளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது ஒவ்வொரு வீடுகளில் சுகம் கொடுக்கிற வல்லமை இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை தொடும்படிக்காக செபிக்கிறேன். சுகம் உண்டாவதாக, நரம்புகள், எலும்புகள், மாம்சத்தில் உடைய வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. சுகம் உண்டாகட்டும், சாட்சிகளை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும், பிசாசு கொண்டு வந்த வியாதிகள் இருந்தாலும், மாந்திரிக வில்லி சூன்ய வல்லமைகள் கொண்டு வந்த வியாதிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது சபித்து இந்த குடும்பத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு வெளியே போய் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் அப்பா. வெட்கப்பட்ட எல்லா காயங்களையும் மருந்தாய் ஆற்றும்படிக்கு செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொரு சிரசின் மீது இப்போது இறங்கட்டும் அப்பா. தலைவலிகள் மாறட்டும், இடுப்பு வலிகள் மாறட்டும், கைவலிகள் மாறட்டும், முட்டி வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. இருதய நோய்கள் குணமடைட்டு இயேசுவின் நாமத்தில். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. பார்வையற்ற பிள்ளைகளுக்கு பார்வை உண்டாகட்டும். செவிடு கேட்கிற, மந்தமாக கேட்கிற காதுகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும் அப்பா. ஊமையர்கள் பேசட்டும், குருடர்கள் பார்வையடைட்டு இயேசுவின் நாமத்தில். நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது எழுந்து நடப்பதாக சுகம் கொடுக்கிற வல்லமை, ஜீவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கி வரட்டும் ஆண்டவர். ஒரு எழுப்புதலுக்கு இந்த குடும்பங்களை தயார்படுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் ஆண்டவரே, இவர்கள் இருக்கிற வீதிகளில் வெட்கப்படாத குடும்பமாக, வெட்கப்படாத வீடாக நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினமைக்கு நன்றி. எல்லா வியாதிகளை குணமாக்கினமைக்க நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதித்தமைக்க நன்றி. பெரியவர்களை ஆசீர்வதித்தமைக்க நன்றி. சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமுள்ள கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, எல்லா தீமைக்கு விலகி பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த ஆசீர்வாத நன்மைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்று கொடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்று மறவாதையும். ஆமேன். என் அன்பான தேவ சின்னமே, உங்களை வெட்கப்படுத்த கர்த்தர் விடமாட்டார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரை நம்புங்க, விசுவாசிங்க. ஒவ்வொரு வியாதிகளும் சரி, பிரச்சனைகளிலும் சரி, நிச்சயமாக நம்ம வெட்கப்படுத்த விடமாட்டோம். நம் தலைகளை உயர்த்துவார். மீண்டும் நாம் ஒருவரை சந்திக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்திலேயே பிடிச்சுக்கொள்ளும். ஆண்டவரை நம்பியிருங்க. தெய்வ நன்மையான காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு செய்து வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்துக் கொள்வாராம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.